நிதிஷ் ராணா அதிரடியாலும் ஒனெண்டு ஹசரங்கா சுழலிலும் வீழ்ந்தது சிஎஸ்கே. மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டி கவுகாத்தி மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வெற்றி பெற்ற ருத்ராஜ் பவுலிங் தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த அணி தொடக்க முதல் சிறப்பாக விளையாடியது. யஷஸ்வி ஜஸ்வால் தொடர்ந்து சொதப்பி வருகிறார். இந்த முறை 4 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். சஞ்சு சாம்சன் நிதானமாக விளையாடினர். 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இந்த பையன் எங்க அடிக்க பொறான் என்று நினைத்த அனைவரின் எண்ணங்களையும் தனது பேட்டால் அடித்து உடைத்தார் நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணா 36 பந்துகளில் 81 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 5 சிக்ஸர் 10 பவுண்டரி அடித்தார். கேப்டன் ரியான் பராக் 37 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 200 ரன்களை தாண்டுவார்கள் என்று எதிர்பார்த்த போது கடைசி ஓவர்கள் சிஎஸ்கே அணி சிறப்பாக வீசி கட்டுப்படுத்தினர். 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் ராஜஸ்தான் அணி எடுத்தனர். சென்னை அணி கடந்த சில ஆண்டுகளாக 170 ரன்களுக்கு மேல் செஸிங் செய்து வெற்றி பெற்றது இல்லை. சிஎஸ்கே அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. ரிச்சிங் ரவீந்திர 0 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். ராகுல் திரிபாதி 23 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். கேப்டன் ருத்துராஜ் காயக்வாட் தனியாக போராடி ரன்கள் சேர்த்தார். வந்தவர்கள் எல்லாம் அடிக்க விக்கெட் ஆக என்று இருந்தனர். ஷிவம் டியூப் 18 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். விஜய் ஷங்கர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 9 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். தனியாக போராடி கொண்டிருந்த ருத்துராஜ் காயக்வாட் 44 பந்துகளில் 63 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். சிஎஸ்கே வெற்றி பெற 24 பந்துகளில் 54 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் தோனி ஜோடி சேர்ந்தனர். வின்னிங் பேர் என்று சொல்லப்படும் இவர்கள் இருவரும் சிஎஸ்கே அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள் என்று அனைவரும் நம்பினார். கடைசி 6 பந்துகளில் 20 ரன்கள் தேவை என்ற நிலையில் ராஜஸ்தான் அணியின் சிறப்பான பந்துவீச்சால் தோனி 16 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 20 ஓவர்களில் 176 ரன்கள் மட்டும் எடுக்க முடிந்தது. 6 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி 2025 சீசனில் முதல் வெற்றி பெற்றது. சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு காரணம் பந்து வீசும் போது ரன்களை வாரி வழங்கியது மற்றும் பேட்டிங்கில பவர் பிளேயில் விக்கெட்களை இழந்தது. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. சிஎஸ்கே அணியில் மாற்றம் செய்தும் பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை. கடந்த 2 போட்டியிலும் விக்கெட் சரிவு தான் தோல்விக்கு காரணம்.